வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உடல், உயிர், மனம் இவற்றை விளக்குகின்றார் அருள் தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். இது நடைபெற்றது உலக சமய ஆண்டு 2 மார்ச் மாதம் 6ஆம் நாளன்று கன்னியாகுமரி விவேகானந்தா கேந்திராவில். நான் யார் என்றே வினவ நல்லுயிரும் உடல் அறிவு நல்லிணைப்பாய் கூடி ஒரு நாட்டமுடனே ஒலிக்கும். இந்த நான் என்று சொல்லும் போதே அந்த ஒலியில, அந்த கருத்துல உடல், உயிர், அறிவு இந்த மூன்றுமே இணைந்துதான் ஒரு ஒலியாக கிளம்புகிறது. நான் யார் என்றே வினவ நல்லுடலும் உயிரறிவு நல்லிணைப்பாய் கூடியொரு நாட்டமுடனே ஒலிக்கும். ஊன் உருவே வாகனமாம், ஊன் உடலே வாகனமாம். இந்த உடல் வாகனம். உள்ளியக்க ஆற்றல் உயிர், உள்ளே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் தான் உயிர். வான் கடந்த மெற்பொருளே வாலறிவாம், அது வேணாம். அந்த உயிருக்குள்ளாக அடக்கம் பெற்று விரிந்து மனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறதே, அதுதான் வான் கடந்த மெய்ப்பொருளாகிய பிரம்மம். அதுவேதான் அறிவாக அமர்ந்திருக்கிறது, அதுவேதான் நான் என்பது அந்த கவியனுடைய விளக்கம். இப்பொழுது உடல், உயிர், மனம் என்பதை பற்றி இன்று சிந்திக்க இருக்கிறோம். இது ஆழமான சிந்தனை. முதல்ல கொஞ்சம் கடினமாக கூட இருக்கும். ஆனாலும் ஒரு தடவை 2 தடவை அந்த அளவுக்கு நுணுகி சிந்திக்க தொடங்கிவிட்டோமானால் அங்கே மனம் லயப்படும். அதன் பிறகு தெளிவாகவே புரிந்துவிடும். இப்போ இந்த உடலை எடுத்துக்கொள்வோம். உடல் அணு அடுக்கு, சீராக அடுக்கப்பட்ட அணு அடுக்கு நிலையம். 7 தாதுக்கள் என்று சொன்ன போதிலும் கூட ரசம், ரத்தம், மாமிசம், கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம் என்ற 7 தாதுக்கள் ஒன்றிலிருந்து ஒன்றாக பிரிந்து அவைகளெல்லாம் ஒன்று கூடி இந்த உடலாக இயங்கி வந்தாலும் ஒவ்வொரு தாதுக்கள்லையும் இருப்பது என்ன என்று பார்த்தா செல்கள், சிறு சிறு இயக்க ஆற்றல் உள்ள செல்கள். ஒவ்வொரு செல் என்று சொல்றமே, ஒவ்வொரு செல்லும் ஒரு உயிரே தான். என்னன்னு கேட்டா ஒரு தனி ஜீவனே தான், தனி கோட்டை. எல்லாம் சேர்ந்து ஜீவகாந்த சக்தி என்ற ஒரு ஆற்றலால இணைந்து ஒன்றை கவர்ந்து பிடித்துக் கொண்டு உடல் முழுவதும் ஒரே கோர்வையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே போன்று மூளையில் உள்ள செல்கள் கூட அப்படித்தான். இந்த உடல் இயக்கம் எப்படி நடைபெறுகிறது என்று பார்க்க வேண்டுமானால் இந்த உடலுக்குள்ளாக உயிர் என்பது ஒன்று உண்டு என்பது நீங்க அறிவீர்கள், எல்லோரும் ஒத்துக்கொள்வோம். அதாவது பஞ்சபூதங்களால் ஆகியது உடல் என்று வைத்துக் கொண்டால் கெட்டிப்பொருள் செல்களால் ஆகியது உடல். அதுல இருந்து ரத்த ஓட்டம் இருக்கிறத அது நீர். அதற்கு மேல வெப்பம். இந்த ஜீவகாந்த சக்தி மின் சக்தியா மாறும்போது நம்ம உடல்ல உள்ள ரசாயனத்தை பாதுகாக்க, ரத்தத்தில் உள்ள ரசாயனத்தை பாதுகாப்பதற்கு அளவோட ஒரு வெப்பம் இருக்கணும். இல்லையானால் வெளியில் இருக்கக்கூடிய வெப்பம் கூடும் குறையும் சீதோஷ்ண வேறுபட்டால். அந்த கூடுதல் குறைதல் ஏற்பட்டு அது தாக்கி ரத்தத்தை தாக்கினால் ரத்தம் கெட்டு போகும். அது கெடாதவாறு அதை கவசம் போன்று இந்த தோலும் அதுக்கு உள்ளடங்கிய செல்களும் அதை காவல் காத்துக்கொண்டு அங்கே உள்ளே இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி மின்சக்தியா மாறி 98.6 என்ற டெம்பரேச்சர் எப்பொழுதும் பாதுகாத்து வரும். அது அதிகமாக ஏறிவிட்டாலும் ரத்தம் கெட்டு போகும், குறைந்து விட்டாலும் உறைந்து போகும். அந்த முறையில இந்த உடல் இயக்கம் ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், அப்புறம் காற்று ஓட்டம் என்பது நாம் ஆக்சிஜனை எடுத்துக்கொள்றோம். அதனாலதான் அவ்வப்போது எரிந்து தேவையில்லாத அணுக்கள் வெளியேறி விடுகின்றனவே, அவைகளை எடுத்துட்டு வந்து வெளியில போடுறதுக்கு அந்த காற்று உதவியாக இருக்கிறது. அப்போ இந்த உடலுக்கும் உயிருக்கு இடையே உள்ளது நீர், வெப்பம்,
காற்று. இதுதான் நீரை சீதளம் என்றும், அதாவது கபம் என்றும், வெப்பத்தை பித்தம் என்றும், காற்றை வாயு என்று சொல்வார்கள். வாத பித்த சேத்துமம் என்று சொல்லுவது இதுதான். இந்த மூன்றும் அப்பால நுண்மையான பொருள் உயிராற்றல், உயிர் சக்தி, வெண். அப்போ பிருத்திவி அப்பு தேய்வாய் ஆகாசம் என்று சொல்றாங்களே, அந்த ஆகாசம்னா உயிராக இருக்கிறது உடலுக்குள்ளாக. இந்த உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆகாசத்துக்கு சித்தாகாசம் என்று பெயர். சித்து என்றாலே இயக்கம், உயிர் என்பதுதான். அது உடலுக்குள்ளாக இருந்து கொண்டு நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் அறிவின் மூலமாக பதிவு செய்து கொண்டு இருப்பதனால அது சித்தாகாசம் என்றும், பிரபஞ்சத்தில் அதே ஆகாசம் மகாகாசம் என்றும் கூறப்படுகிறது. இப்ப இந்த உடலினுடைய தன்மையை சிம்பிளா எளிதில் புரிந்து கொள்ளுங்கள். அணு அடுக்கு நிலை ஒன்றோடு ஒன்று இணைந்து கவர்ந்து பிடித்துக் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இது ஒட்டப்பட்டோ கட்டப்பட்டோ இல்லை. ஜீவகாந்த சக்தியினால, அதாவது ஒரு காந்த சக்தி, ஒரு காந்த கல்லுன்னு சொன்னா ஊசியை வச்சா ஒட்டிக்குது. ஒரு ஊசி வச்சாலும் கூட தொடர்ந்து ஒட்டி கொள்ளுது, ஆட்டினாலும் விடல. அப்போ அது ஒட்டவோ கட்டவோ இல்லை, கவர்ந்து ஒன்றை ஒன்று அந்த ஈர்ப்பு சக்தியினால, காந்தத்தில் உள்ள ஈர்ப்பு சக்தியினால அது கவர்ந்து பிடித்துக் கொண்டிருக்கின்றன. அதே போன்றுதான் இந்த உடல்ல. இப்ப அந்த ஜீவகாந்த சக்தியை உற்பத்தி செய்து கொண்டே இருப்பது உயிர். அந்த உயிர் சக்தியினுடைய அளவை நமது சித்தர்கள் நிர்ணயித்து ஒரு யூகத்துக்கு கொடுக்கிறாங்க. விஞ்ஞானமும் இதுவரையில அந்த உயிரை ஒப்புக்கொள்ளல, வேதாந்தமும் விளக்க முடியாத விட்டுவிட்டது. ஆனால் சித்தர்கள் அதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள், எந்த அளவுல அந்த உயிர் இருக்கிறது என்று. பசுவினுடைய ரோமத்தை எடுத்து அது எவ்வளவு கனம் இருக்கிறதோ அந்த அளவு நீளம் வச்சு வெட்டி ஒரு துண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது. அதை 1 கோடி கூறாக்கி முதல்ல மீண்டும் 10 லட்சம் கூறு போட்டா என்ன அளவு வருமோ அதுதான் உயிரினுடைய அளவு. அதாவது எனர்ஜி பார்ட்டிகள் என்று விஞ்ஞானத்தில் சொல்றார்களே, அதுதான் விண் என்பது, அதான் உயிர் என்பது. அதனுடைய அளவு என்ன என்பதை சொல்லுகின்றார்கள். தன் இயக்க ஆற்றலோடு தற்சுழலோடு இருக்கக்கூடியது அது விண். அந்த தற்சுழலாக இருக்கக்கூடிய வேகத்துல, விரைவினால விரிவு அலை என்பது எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கிறது அந்த உயிர் சக்தியில. அந்த விரிவு அலை எல்லா உயிர் துகள்கள்ல இருந்து வரக்கூடிய விரிவு அலையும் இந்த உடலுக்குள்ளாக ஒன்று கூட்டி ஒரு அழுத்தம் பெறும்போது அதுதான் ஜீவகாந்த சக்தி என்பதாக இருக்கிறது. இப்போ உடல், உயிர், ஜீவகாந்த சக்தி என்று மூன்றையும் தெரிந்து கொண்டோம். இந்த உயிருக்கு மைய காலையில நான் விளக்கி சொன்னேன். அந்த உயிருக்கு மையத்தில் இருக்கிறது சிவன் தான், பூரண பொருள். அதுதான் அறிவாக இருக்கிறது. அதனால அந்த அறிவு என்ற ஒரு இயக்கம் இந்த ஜீவகாந்த சக்தியின் மூலமாக புலன்கள் வழியே வெளியேறி, ஒவ்வொரு பொருளும் காந்த சக்திக்கு உட்பட்டது தானே. அணுக்களால் ஆகிய எல்லாமே அந்த அணுச்சூழல் இருக்கக்கூடிய காந்த சக்தி அந்தந்த இடத்துல லோக்கலைஸ்ட், ஒவ்வொரு இடத்துல எல்லை கட்டி இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன. அதற்கும் இதற்கும் மத்தியில பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா அணுக்களும் சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கத்தினால வந்த விரிவு அலை பேசிக் ஃபீல்டாக இருக்கிறது, யூனிவர்சல் ஃபீல்டு. அதுல அந்த பொருளிலே ஒரு அளவுல ஒரு குட்டை, ஒரு குளம் அல்லது சேர்க்கை இது போல இருக்கிறது. எந்த பொருளையும் நம்மிடத்திலையும் ஒரு சேர்ந்த ஒரு கூட்டாக அழுத்தமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதுல இருந்து புலன்கள் மூலமாக பொருள்களை பார்க்கிறோம், தொடர்பு கொள்றோம். அந்த தொடர்ல உள்ளிருக்கக்கூடிய அறிவு அந்த ஜீவகாந்த சக்தியின் மூலமாக தொடர்பு கொள்ளுறத, இதற்கும் அதற்கும் உள்ள இன்டராக்ஷன். இந்த தொடர் இயக்கத்துல இந்த உடல்ல என்ன நடைபெறுகிறது, எந்த இடத்துல அணு அடுக்கு சீர்குலைகிறது, அதாவது அதிகமான ஜீவகாந்த சக்தி செலவானால்
உடல் தாங்காது. அப்போ என்னென்ன இன்பமா துன்பமா என்பது ஏற்படுகிறது அல்லவா, அது உணர்ந்து கொள்வது. அதே போன்று எந்த கருவியின் மூலமாக இந்த ஜீவகாந்த சக்தி ஒலியாக ஒளியாக சுவையாக மனமாக மாறுகிறதோ அந்த கருவியின் மூலமாக அது வெளியாற போது அந்த கருவில் அதற்கு ஏற்ப இயங்கிக் கொண்டிருக்கிறது. உதாரணமாக இங்கே உடல்ல எங்கேயோ தொட்டோம், ஜீவகாந்த சக்தி ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த தொட்ட இடத்துல இதுல இருந்து இந்த தொடர்பு வந்து இங்கே எந்த அளவு என்ன தொட்டது, எந்த அளவு அழுத்தம் இருக்கிறது, அந்த அழுத்தம் அந்த ஜீவகாந்த சக்தியினால அங்க உள்ள அணு அடுக்கு சீரமைப்பை குலைக்கிறதா அல்லது சரியாக வைத்திருக்கிறதா என்று பார்க்கிற போது அது குலைக்காத இருக்குமே, ஆனால் துன்பம் இல்லை. குலைக்கிற போது அங்கே ஷாக் சர்க்யூட் வரும், அதுதான் துன்பமாக இருக்கிறது. அப்போ உடல்ல எந்த இடத்துல ஒரு துன்ப உணர்வு இருந்தாலும் அது இந்த ஜீவகாந்த சக்தி அந்த இடத்துல மின் சக்தியாக அப்நார்மல் வழக்கத்துக்கு விரோதமாக அந்த இடத்துக்கு முரணாக செலவாகிற போது அது ஷார்ட் சர்க்யூட் என்று சொல்றோம். அதனாலதான் உடல்ல வலி நோய் இன்னும் அது மீறி ஜீவகாந்த சக்தி வறண்டு போற போது மரணமும் ஏற்படும். அப்போ வலி வியாதி மரணம் இவைகள் எல்லாமே ஜீவகாந்த சக்தியினுடைய இயக்க வேறுபாடும் கடைசியில வறண்டு போறதும் தான் என்று தெரிந்து கொள்றோம். இப்ப என்ன, இந்த உயிரை உணர்ந்தோம், உயிரில இருந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தியை உணர்ந்தோம். இந்த ரெண்டையும் விட்டு விட்டதுனால இதுவரையில இன்னும் விஞ்ஞானம் மனோ தத்துவத்துல பூர்ணம் அடையலை. இந்த இரண்டையும் விடாத கண்டுபிடித்து ஆராய்ந்த மகான்கள் அவர்கள் அறிவை இந்த உலக முழுவதும் திணிவு பெற்றுள்ள காந்த சக்தியோட தொடர்பு கொண்டு பிரபஞ்சம் முழுவதும் என்ன நடக்கிறதோ அதை உணர்ந்து கொள்ள முடிந்தது. அதுதான் ரெவலேஷன் என்ற முறையில அவர்கள் உணர்த்தியிருக்கின்றார். பிரபஞ்சத்தில் உள்ள எந்த பொருளினுடைய இயக்கமும் உணர முடியும், தன் உடலுக்குள்ளாக நடைபெறக்கூடிய நியதிகளையும் உணர முடியும். அப்படி உணர்வதற்கு ஒரே நோக்கமாக மனதை செலுத்தினால் தானே அதற்கு தான் தவம் உதவியாக இருக்கிறது. இல்லையானால் நாம் அதை பார்க்கிறோம் இதை பார்க்கிறோம் அதை பார்க்கிறோம் எல்லாமே பதிவாகி இருக்கிறது. அந்தந்த நேரத்தில் உள்ள ஜீவகாந்த சக்தியினுடைய அழுத்தத்துக்கு தக்கவாறு சூழ்நிலையினுடைய ஒரு கவர்ச்சிக்கு தக்கவாறு ஏற்றத்தாழ் பிளக்சுவேஷன்ல இருக்கு. எப்பொழுதும் அந்த பிளக்சுவேஷனுக்கு தகுந்தவாறு ஏற்றத்தாழுக்கு தகுந்தவாறு அலை மன அலைகள் அவ்வப்போது வேறுபடும். அந்த வேறுபாட்டுக்கு தகுந்தவாறு நமக்கும் எண்ணங்கள் வெவ்வேறாக தோன்றிக் கொண்டே இருக்கும். இவைகளெல்லாம் கடந்து ஒரு இம்யூனிட்டியை ஏற்படுத்திக் கொள்வதுதான் தொடர்ந்து ஒரே பொருளை நோக்கி சிந்திப்பது. அதனால் அலக்கழிக்கப்படாத ஒரே நேரத்தில் நம் விருப்பம் போன்று நம்முடைய மன அலையை ஒழுங்குபடுத்திக் கொள்வது. சென்ற வாரம் நமது குண்டலினி யோகத்துல எப்படி மன அலை ஒவ்வொரு நிலையிலையும் வேறுபடுது என்பதை பார்க்கணும் என்று ஏஎஸ் ராஜு என்ற ஒரு சயின்டிஸ்ட் நமது ஆந்திர பிரதேசத்தில் இருக்கார். ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சயின்டிஸ்ட் கூட. அவர் இந்த எலக்ட்ரோ என்செபலோகிராம் என்ற ஒரு கருவி வச்சிருக்கார். அந்த கருவியில இருந்து எலக்ட்ரோடுன்னு எடுத்து அந்த அவயங்கள்ல பொருத்தி விட்டு அங்க வச்சுட்டு நாம் தியானம் செய்தா இந்த தியானத்தினால நம்முடைய மன அலை சுழற்சி எத்தனைல இருந்து எத்தனைக்கு வருகிறது, அதாவது பேட்டாவேவா ஆல்பாவா தேட்டாவா டெல்டாவா என்பதை உணர்த்துவதற்கு அங்க அந்த கருவியில வச்சிருக்காங்க. அப்படி பார்க்கிற போது நான் ஒவ்வொரு இடத்துல இருந்தும் ஆக்கினையிலிருந்து துரியம், துரியத்திலிருந்து அண்டவெளி, அந்த வெளியிலிருந்து துரியாதீதம், இப்படி ஒவ்வொன்றாக நான் செய்து கொண்டே வந்தேன். ஒவ்வொரு நிலைக்கும் அங்க ஃப்ரீக்வன்சி மனச்சூழல் வேறுபாடு அங்க நல்லா ரெக்கார்ட் ஆயிட்டே வருது. ஆனால் அவர்கள் வச்சிருக்கக்கூடிய மனச்சூழல்
பீட்டா ஆல்பா வரைக்கும் தான் வச்சிருக்காங்க. ஆல்பாவுக்கு மேல உள்ள நுண்ணிய அலை என்னன்னா 4-7 வரைக்கும் தீட்டா என்றது ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு தேவையில்லைன்னுட்டு வைக்கல. அங்க வந்த உடனே நேர்கோடு தான், அதுல அலையக்கமே இல்லை, அந்த சுழற்சி காட்டவே இல்லை. அந்த அளவு அவங்களுக்கு என்ன ஆயிப்போச்சுன்னா கொஞ்ச நேரம் பார்த்தாங்க. அதோடு கூட இந்த சுவாசத்துல ஆக்சிஜன் கன்சம்ஷன் என்ற ஒரு கணக்கை அதை எடுத்து கொடுக்குது, எவ்வளவு தூரம் இருக்கு. அது வர்ற போது அதுவும் நீண்டு மூச்சு வர்றதாகவே தெரியவே இல்லை. அவருக்கு பயம் வந்துருக்கு. அந்த மிஷின் இருக்கிற ரூம்ல இருந்து நான் தியானம் பண்ண ரூம் போனேன். ஐயா கொஞ்சம் கண்ணை திறங்கன்ற, அவரை கண்ணை திறந்தேன். இங்க கண்ணை திறங்கன்னு சொன்னாரு, நான் கண்ணை திறந்தேன். அங்க மிஷின் ஓடுது நேரா, அதாவது சமமாக இருந்து ஒரே ஒரு போயிட்டே இருக்கிற போது அப்போ அது அந்த ஃப்ரீக்வன்சியை காட்டுது. உமா அங்க இருக்கா அப்போ அந்த சமயம், இவர் இங்க இருக்காரு. அதன் பிறகு இவரும் போய் அங்க பார்த்தாரு, மிஷின் போடு. அந்த அளவுல இந்த ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒவ்வொரு நிலைக்கும் எவ்வாறு மன அலையின் அது சுழற்சி வேறுபடுது என்பதை பார்க்கிற போது அந்த சுழற்சியினுடைய விரைவுக்கு தகுந்தவாறு கன்வர்ஷன், அதாவது நம்ம ஜீவகாந்த சக்தி ஒலியா ஒளியா மனமா சுவையா மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்படி ஏற்படக்கூடிய மாற்றம் எந்த பொருளோட தொடர்பு கொண்டாலும் அந்த பொருள் அளவு, உதாரணமாக நாம் நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய இயக்கத்துல வெப்பம் 98.6 வச்சுங்க, அதுக்கு தகுந்தவாறு வெளிச்சம் இருக்கிறது. அங்க அந்த வெளிச்சத்துக்கு தகுந்தவாறு இத்தனை யூனிட் தான் கன்வெர்ட் ஆகுது என்றதை அங்க நடந்துட்டு வருது. அதே அளவு கண்ணிலையும் அந்த ஒரு யூனிட், பேசிக் யூனிட்னு வச்சுங்க, அது வரைக்கும் கன்வர்ஷன் நடந்துட்டே இருக்கு நம்ம உடல்ல. நம்ம உடல்ல உள்ள மின்காந்த சக்தி, ஜீவகாந்த சக்தி அழுத்தமா ஒலியா ஒளியா சுவையா மனமா மாறி உடலியல் நடந்து கொண்டே இருக்கிறது, உடல் இயக்கம். அப்படி நடந்து போகும்போது உடல் தாங்கிற சக்திக்கு மேல, உடல் தேவைக்கு மேல உள்ள ஒரு கன்வர்ஷன் கழியணுமே இல்லையா? அந்த கழிவதற்காக ஏற்றுக்கொண்ட, தானாகவே ஏற்படுத்தி கொண்டதுதான் கருவிகள். மூக்கு, நாக்கு, கண்ணு, தோல், இவைகளெல்லாம் அங்கே நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில எந்தெந்த செயல்கள் நடக்கிறதோ, எப்படி மாற்றம் பெறுகிறதோ, அது கழிவதற்கு ஒலி, கழிவதற்கு காது, ஒளி கழிவதற்கு கண்ணு, சுவை மன நாக்கு மூக்கு, ஸ்பரிசம் அதாவது அழுத்தம் கழிவதற்கு தோல். இதன் மூலமாக ஒரு பேசிக் யூனிட், ஒரு யூனிட்ன்றது வந்துட்டே இருக்குதுன்னு வச்சுங்க ஒன்லியும். இப்ப நாம் வெளிச்சத்துல ஒரு யூனிட் தான் எப்பொழுதும் நமது உடல்ல, உடல் இயக்கத்துல நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ 3 யூனிட் வெளிச்சத்தை நாம பார்க்கிறோம். அப்ப என்ன ஆகிறது என்றால், கண் மூலமாக நம்முடைய ஜீவகாந்த சக்திக்கும் அதற்கும் ஒரு இன்டராக்ஷன், அந்த ஒளிக்கும் நம்முடைய உடலுக்கும். அப்போ ஒரு யூனிட்ல நம்முடைய சக்தி செலவாகி இருந்தது, ஒரே யூனிட்ல செலவாகி இருந்த சக்தியானது அப்பொழுது எந்த பொருளோட தொடர்பு கொண்டோமோ அந்த பொருளின் இயக்கம் 3 யூனிட் அல்லவா, அந்த அளவுக்கு உயர்ந்து விடுகிறது தொடர்புனால். இது தொடர்புனால ஏற்பட்ட இன்டராக்ஷன், இதை ரெசனன்ஸ் என்று சொல்றார்கள். எந்த பொருளோட எந்த பொருள் சேர்ந்தாலும் இந்த 2 பொருளுக்கு இடையே ஒரு தன்மை தானாகவே உண்டாகும். அப்படி உயரும் போது முன்னை இருந்த நிலை 1, இப்ப மாறிய நிலை 3. இந்த 1க்கும் 3க்கு இடையே உள்ள அதிகம் அளவுல உள்ள ஒளி மாற்றத்தை உணர்வாக பெறுகிறோம். அதுதான் உணர்வு. நாம் எதை உணர்கிறோம் என்று சொன்னால்,
நம்முடைய உயிராற்றலினுடைய மாற்றத்தை தான் உணர்கிறோம். அவர் தன் மாத்திரை என்று பெயர். அதே போன்று சுவை, நல்ல ஒரு இனிப்பு சுவையை நாவிலே வைத்து சுவைக்கிறோம். அந்த பொருளிலே, ஸ்வீட்ல, இனிப்பிலே இருக்கக்கூடிய சுவை ஒரு 10 யூனிட் என்று வச்சுக்கொள்ளுங்க. நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய இனிப்பு சுவை 1 யூனிட் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு பாதம் அல்வா. அப்ப நாவிலே வைத்த உடனே அந்த சுவையினுடைய அளவுக்கும் நாவிலே உள்ள சுவைக்கும் உள்ள வேறுபாடு, இரண்டும் இன்டராக்ஷன் வந்து அங்கே உயர முடியாது. ஏனென்றால் அதண்ட பேட்டர்ன் பிரிசிஷன் ரெகுலாரிட்டி என்று பாதம் அல்வாவில் அவ்வளவுதான் இருக்கிறது. இங்கேதான் உயரணும், இங்கதான் சார்ஜில் இருக்குது. அப்போ ஒன்றிலே இருந்து 10 யூனிட் சுவைக்கு நாவு நம்ம உடல்ல உள்ள ஜீவகாந்த சக்தியை மாற்றுகிறது. டிரான்ஸ்பார்மேஷன், கன்வர்ஷன். அப்படி கன்வெர்ட் ஆகிற போது 1 யூனிட்ல இருந்து 10 யூனிட்டுக்கு எழுந்தோம் பாருங்க. நாம் தான் எழுந்தோம். சுவையாக நம்ம ஜீவகாந்த சக்தியின் மூலமாக சுவையாக எழுந்தோம். எந்த அளவுக்கு எழுந்தோம் என்பதை உணர்ந்து கொள்றோம். அதுதான் சுவையை தவிர பாதம் அல்வா நமக்கு சுவை ஊட்டுவதல்ல, சுவையை தூண்டுகிறது. நாம் என்ன நினைக்கிறோம்? பாதம் அல்வாவிலே சுவை இருக்கிறதாக நினைக்கிறோம். அப்படி இல்லை. பாதம் அல்வா ஊக்குவிப்பதற்கு ஒரு கருவியாக இருக்கிறது. நாம் அதை கொண்டு நாம் எழுச்சி பெற்றோம், அதை தான் உணர்கிறோம். அப்ப எந்த பொருளோடு தொடர்பு கொண்டாலும் நம்முடைய இயக்கத்துக்கு மேலாக அந்த பொருளிலே ஒரு இயக்கம் இருக்குமே, ஆனால் அந்த அளவுக்கு நாம் உயர்கிறோம் அல்லவா, அதுதான் உணர்வாக பெறுகிறது. நம்ம உடலிலே நடைபெறக்கூடிய இயக்கத்துக்கு உட்பட்ட இயக்கங்கள் எதுவாக இருந்தாலும் உணரவே முடியாது. ஏனென்றால் அதோடு தொடர்பு கொள்ற போது அது நம்முடைய இயக்கத்துக்கு அடங்கி இயக்கமாகவே இருக்கும். ஆகையினால தெரியாது. இப்போ ஒரு இனிப்பு சுவையை சாப்பிட்டு கொண்டிருக்கோம், 10 யூனிட். அது தொடர்ந்து இந்த ஒன்றிலே இருந்து எழுச்சி பெற்று 10 வரையில நின்று அதை சுவைச்சு இவ்வளவு சுவை இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். இனிப்பு முடிந்து விட்டது. உடனே ஒரு கப் காபி கொடுக்கறாங்க. வாயில வச்சு பார்க்கிறீங்க, ஒன்று இனிப்பே தெரியவே இல்லை. வச்சுடுறீங்க. ஒரு 2 நிமிஷம் பொறுத்திருக்கீங்க. அதற்குள்ளாக என்ன ஆகுது? எழுச்சி பெற்றது. அந்த தொடர்பு விட்டு போன பிறகு தானாகவே தன் நிலைக்கு வருகிறது. 10 இருந்து 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 வருது. இந்த வழியில அந்த காபியில 5 யூனிட் சுவையாக இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. 3க்கு வந்தாலும் 2க்கு வர்ற போதும் நீங்க மறுபடியும் அந்த காபியில நாவல தொட்டு பார்த்தீங்கன்னா அப்ப சுவை தெரியும். ஏன்? நீங்க இருக்கக்கூடிய நிலை 3, ஆகையினால 5க்கு 3க்கு இடையில 2 வித்தியாசம். அதை நீங்க உணர்றீங்க. நீங்க எழுச்சி பெறுகிறீங்க, அதனால உணர்றீங்க. அதுக்கு முன்ன ஏன் தெரியல? நீங்க 10 யூனிட் சுவை கன்வர்ஷன் ரேட்ல இருந்தீங்க, 5 யூனிட் சுவை தெரியவில்லை. அதுக்கு அடக்கமாகிவிட்டது. ஒன்றை அறிய வேண்டுமானால், எந்த பொருளை அறிய வேண்டுமானாலும் அந்த பொருள் இயக்கத்தை விட நுண்ணி நாம் நின்றால் அப்போதுதான் அறிய முடியும். நுண்ணிய நிலையில இருந்து அந்த பொருளோடு தொடர்பு கொள்ளும் போது எழுச்சி உண்டாகிறது. அந்த எழுச்சி தான் உணர்வாக உண்டாகிறது. அதனாலதான் ஆங்கில வார்த்தையில சரியான விளக்கம் இருக்கிறது. அண்டர்ஸ்டாண்ட் என்ற ஒரு வார்த்தை. யூ ஸ்டாண்ட் அண்டர். எந்த பொருள் இயக்கத்துக்கும் அதை விட நுணுகி நில்லு, அப்பொழுதுதான் நீங்க தெரிஞ்சு கொள்ள முடியும் என்றது. இதை கொண்டு நான் என்ன நினைக்கிறோம்? எந்த பொருளோடு நாம் தொடர்பு கொண்டாலும் நம்முடைய ஜீவகாந்த சக்தியை செலவு செய்கிறோம். அந்த பொருள் அளவுக்கு உயர்ந்து செலவு செய்கிறோம். அந்த செலவு
நம்முடைய ஜீவகாந்த சக்தி உடல் இயக்கத்துக்கும் மன இயக்கத்துக்கும் போக மிச்சம் இருக்கிறதுன்னு வச்சுங்க, அதிகமா இருக்கிறது சர்ப்ளஸ். அது கழியும் வரையில, அந்த சர்ப்ளஸ் கழியும் வரையில எந்த வழியில நீங்க செலவு செய்தாலும் இன்பமாக இருக்கும். அது போய் சரியான அளவுக்கு வந்துடுதுன்னு வச்சுக்கோ, மினிமம் கிரிட்டிக்கல் லெவல் சரியான அளவு வந்துடுது. இதற்கு மேல குறைஞ்சது பொருந்தா உணர்வாக இருக்கும். இதுக்கு முன்ன ரொம்ப இன்பமாக இருந்தது, போதும் இதோட நிறுத்திவிடணும் என்று சலிப்பு இருக்கும். இன்னும் போக போக அந்த சலிப்பு அதிகமாகி வெறுப்பு கூட உண்டாகும். காரணம் என்ன? அதுக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை நம்முடைய கன்வர்ஷன், அங்கே சக்தி இல்லை, குறைவாக இருக்கிறது. அப்படியும் துன்பம் உண்டாகும். இன்னொரு வகையில துன்பம் உண்டாகும். என்ன? எந்த பொருளோடு நாம் தொடர்பு கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறோமோ, உதாரணமாக ஒரு ஒளி 20 யூனிட் ஒளியோட கண் மூலமாக தொடர்பு கொண்டோம். ஆனா கண்ணில 15 யூனிட் ஒளி வரையில தான் கன்வெர்ட் பண்ண முடியும் என்று வச்சுக்கொள்ளுங்க கெப்பாசிட்டி. அது வரையில தாங்கிறோம். சர்ப்ளஸாக இருந்தாலும் கூட அந்த 15 யூனிட்டுக்கு மேல உள்ள 20 யூனிட் ஒளியை பார்க்கிற போது அது கண்கள்ல உள்ள மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் எல்லாம் தகர்ந்து துன்பமாக இருக்கிறது, பார்க்க முடியல, கூச்சம் இருக்கிறது, இன்னும் பார்த்தோம்னா எரிச்சல் வருகிறது. இப்படிதான் கருவிகளை பாதிப்பதும் உடல்ல உள்ள ஜீவகாந்த சக்தி இருப்பை பாதிப்பதும் இரண்டும் எப்பொழுது எப்பொழுது அதிகமான அளவில் பொருட்களோட தொடர்பு கொண்ட அனுபவம் கொள்றோமோ, இன்ப துன்ப அனுபவம் அப்போ உண்டாகிறது. இதை சாதாரணமாக நாம் மாற்றி நினைக்கிறோம். மயக்கத்திலே இந்த உண்மை தெரியாது. என்ன? பாதம் அல்வாவில் தான் சுவை இருக்கிறது, இன்பம் இருக்கிறது என்று நாம் சாப்பிடுறோம். ஒரு பிளேட் கொடுத்தாங்கன்னு வச்சுங்க, சாப்பிட்டீங்க. இன்னொரு பிளேட் கொடுத்தா போதுங்க என்று சொல்றீங்க, இருந்தாலும் வற்புறுத்துறாங்க, சாப்பிட்டுட்டீங்க. மூன்றாவது இன்னொரு பிளேட் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, சாப்பிட முடியுதா? இல்லை. இன்பம் இருந்தால் மேலும் மேலும் கூட்ட கூட்ட இன்பமாகத்தானே இருக்கணும். இன்பம் பாதம் அல்வாவில இருக்குமே, ஆனால் மேலும் மேலும் இன்பம் வரணுமே இல்லையா? வர்றதில்லை. அந்த இன்பம் உங்களாண்ட இருந்து வர்றதுனால ஒரு அளவுக்கு மீறும் போது அது தானாகவே துன்பமாக மாறிவிடுகிறது, பொருந்தா உணர்வாக மாறிவிடுகிறது. நாம் அந்த பாதம் அல்வாவில தான் இன்பம் இருக்கிறது என்று மேலும் மேலும் அதை சாப்பிட்டு நாக்கை கெடுத்துக் கொள்ளுகிறான், உடலை கெடுத்துக் கொள்கிறோம் இல்லவா? இதற்கு ஓமை கூறுகின்றார்கள் பெரியவர்கள். ஒரு நாய் வறண்ட எலும்பை கடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த எலும்புல ஒன்றுமே இல்லை, ஆனாலும் கடிச்சு கடிச்சு பார்க்குது என்ன இருக்கான்னு. அந்த எலும்புல உள்ள ஒரு எங்கேயோ ஒரு முள்ளு மாதிரி அதை பொத்துக்கொள்ளுது, இகர்ல ரத்தம் ஒழுவ ஆரம்பிக்கும். உடனே இந்த ரத்தத்தை சுவைக்கிற நாய் எலும்புல தான் இருந்து சுவை உண்டாகிறது என்று மேலும் மேலும் எலும்பை கடித்து வாயை கொண்டாக்கி கொள்ளும். அதுபோல ஏதோ உபயோகிக்கக்கூடிய பொருள் தான் இன்னும் இருக்கிறது என்று நாம் மேலும் மேலும் அதை அனுபவித்து நம்முடைய ஜீவகாந்த சக்தியை வெளியிட்டு உயிரை புண்ணாக்கிக் கொள்ளுகிறோம், உடலை புண்ணாக்கிக் கொள்ளுகிறோம் என்பதை உணர்த்திருக்கின்றார்கள். இப்போ மனதில் வைத்துக் கொள்ளுங்க, ரொம்ப நாள் ஒன்றும் நீங்க ஆராய்ச்சி செய்ய வேண்டியதே இல்லை. எந்த பொருளோடு நீங்க தொடர்பு கொண்டாலும் அந்த பொருளிலே இருக்கிறதா சுவை இன்பமோ, அந்த பொருளோட தொடர்பு கொண்டதுனால என்னுடைய மாற்றத்தில் இருக்கிறதா அந்த இன்பம் துன்பம் என்று பார்த்தா தானாகவே விளங்கிவிடும். நீங்க தான் மாறிக்கொண்டே இருக்கிறீங்க. 10 யூனிட் சுவை இருந்த ஒரு கேக் பாதம் அல்வா சாப்பிட்டுட்டே இருந்த போது அதன் பிறகு 5 யூனிட் சுவையுடைய காஃபியை சாப்பிடுற போது ஏன் தெரியல. அதன் பிறகு விட்டு விட்டு இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்த பிறகு ஏன் தெரியுது. இந்த மாற்றம் எங்க? பாதம் அல்வாவிலையா அல்லது நாவலியா உங்களுடைய உயிர் சக்தியிலே? இந்த உயிர் சக்தியினுடைய ஏற்றத்தாழ்வு தான் அங்கே. அதாவது நீங்க குறைந்த நிலைக்கு வர்ற போது 5 யூனிட் என்பது ஏற்றுகிறது.
அப்போதான் வெளிச்சம் வந்ததா என்று பார்த்தா இல்லை. வெளியில இருந்த போது அந்த வெயிலுக்கு தகுந்தவாறு கன்வெர்ட் ஆகி அதற்கு தக்கவாறு இந்த கண்ணில் இருந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் மாற்றம் பெற்ற நிலையில 20 யூனிட் மாற்றிக்கொண்டிருந்த நிலையில இருந்த போது உள்ள வந்த இந்த 3 யூனிட் 4 யூனிட் வெளிச்சம் தெரியல. அதனால இருட்டா இருந்தது. இங்க வந்து உட்கார்ந்து விட்ட பிறகு ஒரிஜினலாக இயல்பாக இருக்கக்கூடிய 1 யூனிட்டுக்கு இறங்குற போது ஒன்றிலே இருந்து பார்க்கிறீங்க 3 யூனிட் வெளிச்சம் நல்லா தெரியும். இவ்வாறு ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த வேறுபாடுகளை உணர்ற போதுதான் நம்முடைய ஜீவகாந்த சக்தியினுடைய மாற்றத்தினால நமக்கு உணர்வு என்பது ஏற்படுகிறது. பர்செப்ஷன், புலனுணர்வு என்பது அதை ஒட்டி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்தோமே. ஆனால் ஒரு கவியை இந்த இடத்துல நினைவுபடுத்துறேன். ஐயுணர்வும் வயமாற்றி அறிவியற்ற பழிச்சுமையை மெய்யுணர்வு பெற்றாற்றி மிக எளிதில் கிடைத்திடலாம். அது ஒன்று. ஜீவகாந்தம் சிதறுவதே 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பமென உணர் மயக்கம். இதுதான் 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பமென கொள்ளும் மயக்கம். மெய்யுணர்வு சிந்தனை உயருங்கால் ஜீவகாந்தம் சிதறுவதே ஐயுணர்வு என்று அறிந்து கொள்வோம். இது நினைவில் வச்சு கொள்ளுங்கள். சிந்தனையில் உயருங்கால் இந்த ஜீவகாந்தம் சிதறுவதே ஐயுணர்வு. அதனாலதான் இந்த உலகையே உன்னதாக்கி கொண்டாலும் கூட உயிரை அழித்துக் கொண்டு நீ என்ன லாபம் அடையப் போகிறாய் என்று ஒரு வாக்கியம் பைபிள்ல இருக்கிறதாக எடுத்து எழுதியிருக்காங்க. எவ்வளவு உண்மை, எவ்வளவு அனுபவமான வார்த்தை என்று பாருங்க. அதே போல நாம் எப்பொழுதும் ஜீவகாந்தத்தை சிதற விடக்கூடாது. அப்படி சிதற விடும்போது, அளவுக்கு மீறி சிதற விடும்போது, இந்த மினிமம் லெவல் நமக்கு உடலுக்கு உயிருக்கு வேணுமே, அதை அவ்வப்போது குறைத்து கொண்டே போக போக வறட்சி ஏற்பட்டு விடுகிறோம். அந்த வறட்சி ஏற்பட்டாதான் துன்பம் உண்டாகும், நோய் உண்டாகும். வந்த நோய் போக முடியாத இருக்கும். ஏதோ ஒரு சிறு நோய் இருந்தாலும் கூட அதை கூட சரிப்படுத்திக் கொள்ள முடியாத உடல் தவிக்கும். ஆகையினால அந்த ஜீவகாந்த சக்தியின் பெருமை தெரிந்து விட்டால் அந்த ஜீவகாந்த சக்தியை மாற்றியமைக்கக்கூடிய கருவிகளினுடைய ஒரு பெருமையை உணர்ந்து கொண்டு அங்கேதான் இதைத்தான் 5 அடக்கம் என்று சொல்வார்கள். 5 அடக்கம்னா கண்ணை மூடிட்டா அடங்கிடாது. அதை உணர்ந்து கொண்டு அளவோடு முறையோடு கண்களை பயன்படுத்தணும் என்ற அறிவுதான் அந்த புலனை ஆளத்தக்க அறிவே தவிர கண்களை மூடிட்டா ஒண்ணும் இல்லை. கண்களை மூடிடணும், வாயை மூடிடணும், மூக்க மூடிடணும்னுட்டு காமிக்கிறாங்களே, அதெல்லாம் மேலோட உள்ள சாதாரண வழக்கு. ஆனால் உண்மையில நான் செய்யும் காரியத்துல அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள்ல புலன்கள் மூலமாக என்னுடைய ஜீவகாந்த சக்தி சிதறி அந்த சிதறுதல் தான் எனக்கு உணர்வாக இருக்கிறது. ஏற்றத்தாழ்வுக்கு தக்கவாறு அந்த சமயம் இன்பமாகவோ துன்பமாகவோ இருக்கிறது என்று உணர்ந்து கொண்டால் அந்த ஜீவகாந்த சக்தி என்பது ஒரு பெரிய மலையிலிருந்து வரக்கூடிய ஆறு போல, வெள்ளம் போலன்னு வச்சுங்களேன், மழை தண்ணீர அதை சேமித்து ஒழுங்குபடுத்தி கால்வாய் வெட்டி அதை பிரித்து விட்டு கொண்டோமானால் பயிரிடவும் உதவும், குடிக்கவும் தண்ணியாகும், இன்னும் எல்லாவற்றுக்கும் நல்லதாக இருக்கும். அப்படி இல்லையானால் காட்டாற்று வெள்ளம் போல வர்றது அப்படியே போயிட்டே இருந்தா மறுபடியும் வறட்சி தான். அது போல போகப்படக்கூடாது. அப்படி போகும்போது ஒரு இன்பம் என்று கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க அதிகரித்து கொண்டே வர்றீங்க. அப்போ உடல்ல உள்ள மினிமம் எவ்வளவு வேணுமோ அதை விட குறைந்து கொண்டே போறது. அப்படி நாள்பட அதை விட அதிகமாக அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியவில்லை, குறைந்து போன காரணத்தினால. அப்படி அனுபவிக்காததுனால உங்களுக்கு இன்பமே இல்லை. இந்த இடத்துலதான் டிப்ரெஷன் என்று வருது. உடல்ல நோய்கள் உண்டாகிறது. தெரியாத நோய் அது, நோய் தான் அது டிப்ரெஷன் என்றது, சோர்வு என்பது. ஆகவே அந்த முறையில இந்த உடல் இயக்கத்துக்கு காரணமான இந்த உயிரையும்
உயிரினுடைய சுழற்சியினால் ஏற்படக்கூடிய ஜீவகாந்த சக்தியும் ஜீவகாந்த சக்தியினுடைய தன்மாற்றம் அழுத்தமா ஒளியா ஒலியா சுவையா மாறிக்கொண்டே இயங்கிக் கொண்டிருக்கிற தன்மையை உணர்ந்து கொண்டோமே. ஆனால் அந்த உணர்ந்த நிலையிலே அதுக்கு மதிப்பளித்து வாழ்வதுதான் இறை வழிபாடு. எல்லாம் வல்ல இறைநிலையானது இந்த அணுவின் சுழற்சியினால அங்கே ஏற்படக்கூடிய ஒரு அலையோடு சேர்ந்து காந்த சக்தியாக செயல்படுகிறது. அது எவ்விதமாக நாம் பயன்படுத்துகிறோமோ அதற்கு தக்கவாறு விளைவுகள் வரும். அழுத்தமோ ஒளியோ ஒலியோ சுவையோ மனமோ இன்னென்ன டிகிரி என்பது உண்டாகும். அதை தாங்கும் சக்தியும் நம்முடைய உடல்ல ஒரு அளவு தான், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவில் இருக்கிறது. அதே போன்று அது தேவைப்படும் அளவும் நமக்கு ஒன்று இருக்கிறது. அந்த அளவு மீறாமல், அளவு மாறாமல், அதை முரண்படாமல் நாம் அனுபவிக்க வேண்டுமானால் அதைத்தான் புலனடக்கம் என்று சொல்லுகிறோம். அந்த புலனடக்கம் கொண்டு ஒழுங்காக ஜீவகாந்த சக்தியை செலவு செய்து கொண்டோமேயானால் நோய் இல்லை, துன்பம் இல்லை, சீக்கிரமாக மரணமும் இல்லை. அது ஜீவகாந்த சக்தி கேடு வரும்போதுதான் மரணமும் உண்டாகும். அந்த முறையில அதை ஒழுங்குபடுத்தி வைத்துக் கொள்வது என்பதை தெரிஞ்சு கொள்ளணும். அந்த அக்கறை எல்லாருக்கும் உண்டாகணும். அப்பொழுதுதான் தானாகவே கட்டுப்பாடு, தானாகவே ஒழுக்கம் உண்டாகும். அது தெரியாதவர்களுக்கு பிறர் இன்னது செய் இன்னது செய்யாத என்று நாம் அளவிட்டு கூறுகிறோம். அதெல்லாம் எல்லா இடத்துக்கும் பொருந்தாது. இன்னது செய் நல்லது என்று கூறுகிறோமே, அது கூட அளவு முறை இடத்துக்கு தகுந்தவாறு நல்ல செயல தீமையாகவும் இருக்கும், தீய செயல நன்மையாக கூட இருக்கும். அது அந்தந்த இடத்துல அவரவர்கள் உணர்ந்து அந்தந்த காரியத்தை செய்வதற்கு தானே அதை உணர்ந்து கொள்வதுதான் நல்லது. அதுதான் மெய்ப்பொருள் விளக்கம், மெய்ஞானம். இப்ப உடலாட்சி, உயிராட்சி. அந்த உயிரில இருந்து மனம், அறிவு எவ்வாறு படக்கு நிலை எய்து இயங்குகிறது என்ற போது இந்த ஜீவகாந்த சக்தியின் மூலமாக படர்கிறது என்று தெரிந்து கொண்டோம். இப்போ இன்னும் ஒரு நிகழ்ச்சியை, தொடர் நிகழ்ச்சியை பாருங்க. எங்கேயோ ஒரு அணு அடுக்கு சீர்குலைந்து இந்த உடல்ல துன்பம் உண்டாகிறது. எப்படி சீர்குலையும்னா, ஒரு அடிப்பட்டோ அல்லது பசியின் காரணமாகவோ. பசி என்றால் எப்பொழுதும் நம்ம உடல்ல இருந்து சில அணுக்கள் வெளியேறிக்கொண்டே இருக்கின்றன பூமியினுடைய ஆகர்ஷண சக்தியினால. அந்த இடம் காலியாகிற போது அதை எல்லா இடங்கள்ல உள்ள காலியான இடமும் ஈர்ப்பு சக்தி குடலிலே இருந்து அந்த பொருளை ஈர்த்து கொண்டே இருக்கும். அதுதான் ரத்த சோலாக வருகிறது. அப்படி அந்த ஈர்ப்பு சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்து வயிற்றுல சேருதல்லவா. அங்கே உணவு இருந்தால் உணவை இழுத்துக் கொள்ளுகிறது. உணவு இல்லையானால் என்ன, வெறும் காலி இடத்துல இருக்கிற போது அந்த இழுவை பசி என்ற உணர்வாக இருக்கிறது. அதை அப்படியே விட்டு வச்சா என்ன ஆகும், உணவு போட்டால் உணவை ஜீரணிப்பதற்காக ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் என்று மராட்டிக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய ஒரு திரவம் எப்பொழுதும் ஒரு அளவோடு சுரந்து கொண்டிருக்கிறது. அது அந்த சுரப்பு நீங்க உணவே கொடுக்கலன்னு சொன்னா அது என்ன ஆகும், உணவை ஜீரணிக்கிறதுக்கு பதிலாக அந்த குடல், அதுல உள்ள சதைகள் அதையே எரிக்க ஆரம்பிக்குது, கரோசி. அதனால நாளாவட்டத்துல புண்ணு உண்டாகும், அல்சர் உண்டாகிறதுக்கு பட்னி இருந்து இருந்து அளவுக்கு மீறி பட்னி இருந்து இருந்து அதுவே அல்சரை உண்டு பண்ணும். இல்லை அதிகமா சாப்பிட்டோம், தேக்கம் உண்டாச்சு, அந்த தேக்கத்தினால புளிப்பு உண்டாகும், புளிப்புலேருந்து கேஸ் உண்டாகும், அதுவும் புண்ணு உண்டாகும், அதுவும் துன்பத்தை தான் கொடுக்கும். ஆகவே இம்மாதிரி நம்ம உடல்ல இருந்து அந்த உணவை ரசமாக மாற்றி, அந்த ரசத்தில இருந்து ஒரு பகுதி ரத்தமா மாற்றி, ரத்தத்திலிருந்து ஒரு பகுதி சதையாக மாற்றி, சதையிலிருந்து ஒரு பகுதி கொழுப்பாக மாற்றி, கொழுப்பில் இருந்து ஒரு பகுதி கால்சியம் எடுத்து எலும்பாக மாற்றி, எலும்பாக மாற்றும் போது அதில் உள்ள ஜூஸ் மஜ்ஜியாக, மஜ்ஜிலிருந்து பிரியக்கூடிய எசன்ஸ் தான் சுத்த சத்து, வித்து சக்தி. இப்போ இம்மாதிரி 7 தாதுக்களை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உடல்ல நடைபெறக்கூடிய எல்லா இயக்கத்துக்கும் என்ன வேணும், அங்கே பசி என்பதை நீங்க காலத்தோட முடித்து கொண்டே இருக்கணும். அதை செய்துத்தான் ஆகையினால பசி, இன்னும் உழைப்பு, உறக்கம்,
உடலுறவு, எண்ணம், இந்த ஐந்தையும் ஒழுங்காக இல்லாம அலட்சியம் செய்தாலோ, அதிகமாக அனுபவித்தாலோ, முரணான அனுபவித்தாலோ இந்த அணு அடுக்கு சீர்குலையும். அந்த அணு அடுக்கு சீர்குலைந்த உடனே அந்த சீர்குலைந்த இடத்துல ஜீவகாந்த சக்தி தேக்கம் வரும். அந்த தேக்கமுற்ற இடத்திலேயே ஜீவகாந்த சக்தி மின்சக்தியா மாறுற போது ஷார்ட் சர்க்யூட் வரும், மின் சிதறல் வரும். அந்த மின் சிதறல் அங்கே அதை சுற்றி இருக்கக்கூடிய செல்களை அதிகமாக பாதிக்கிற போது, எரிக்கிற போது, எரிவு நிலைக்கு வந்த போது துன்பம் என்ற உணர்வு உயிரிலே அடங்கி அறிவாக ஜீவகாந்த சக்தியின் மூலமாக உடல் முழுவதும் விரிந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அறிவு அதை உணர்தலாக பெறுகிறது. அப்போ துன்பம் என்றதை உணர்வது என்று வச்சுக்கோங்க. பசி துன்பம் அல்லது வேற ஏதோ இடத்துல ஒரு இடத்துல அணு அடுக்கு சீர்குலைந்து அந்த இடத்துல ஜீவகாந்த சக்தி மின் குறுக்காயிருது. அது பொருந்தா உணர்வாக துன்பமாக இருக்கிறது. அப்படி ஒரு துன்ப உணர்வு வந்தவுடனே அதை போக்கிக் கொள்ள வேண்டும் என்றது அறிவுக்கு ஒரு இயல்பு. அப்ப அதை போக்கிவிட வேணும் என்ற போது அதை எப்படி போக்குவது? ஒரு செயல் வேண்டாம், ஒரு பொருள் வேண்டாம், ஒரு சூழ்நிலை மாற்றம் வேண்டாம், அல்லது ஒரு உதவி வேண்டும். அதன் மூலமாகத்தான் இப்ப ஏற்பட்ட ஒரு குழப்பத்தை தீர்த்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு உணர்வு, உணர்ச்சி என்றது ஏற்பட்ட போது துன்ப உணர்வு, அதை போக்குவதற்காக ஒரு பொருளையோ, ஒரு செயலையோ, ஒரு ஆளையோ, ஒரு சூழ்நிலையும் நாடுகிறது அல்லவா? இதுதான் தேவை என்பதாக. உணர்வு, துன்ப உணர்வுல இருந்து தேவை என்பது மலர்கிறது. அந்த தேவை என்பது மலர்ந்த உடனே அதை பெற வேண்டும். அந்த பொருளை பெற்று அதோடு உறவு கொண்டு அந்த துன்பத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் என்ற போது அந்த பொருளோடு தொடர்பு கொள்வதற்கு முயற்சி என்று பெயர், எஃபர்ட். அந்த முயற்சியினால அதை அடையிறா செயல். முயற்சி எழுந்த பிறகுதான் அது உடல்ல உள்ள கருவிகளை சேர்த்து அந்த முயற்சிக்கு செயல் வடிவம் வர்ற போது அது செயல். அந்த செயல்ல இருந்து ஒரு விளைவு தொடர்பு ஏற்படுகிறது. அதனால ஒரு இன்பமோ துன்பமோ, இன்பம் குறையிறது, துன்பம் குறையிறது அல்லது அதிகரிக்கிறது என்ற ஒரு விளைவு உண்டாகும். அந்த விளைவு உண்டான பிறகு அதை துன்பமாக இருந்தால் அந்த துன்பத்தையும் அனுபவிக்கிறது, இன்பமாக இருந்தால் அந்த இன்பத்தையும் அனுபவிக்கிறோம் அல்லவா? அதுதான் அனுபோகம். அப்படி அனுபவம் செய்யற பிறகு அனுபவம், இந்த பொருளோடு இப்படி தொடர்பு கொண்டோம், இன்ன அனுபவம் வந்தது. அதாவது ஒரு பொருளோட இயங்கிக் கொண்டிருக்கிற போது ஏற்படக்கூடியது அனுபவம், அனுபோகம். ஆனால் என்றோ அனுபவித்தோம், இன்று நினைத்தால் அதனுடைய பதிவு இருக்கிறது. இது அனுபவம். அப்ப அனுபோகம், அனுபவம். மீண்டும் அந்த பொருளோடு அல்லது வேறு பொருளோடு எப்படி தொடர்பு கொள்வது என்று இந்த பழைய அனுபவங்களை வைத்துக்கொண்டு பார்க்கிறோம் அல்லவா? இது ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சியில இப்படிதான் செய்யணும், அப்படிதான் செய்யணும் என்று தெளிவு பெறுகிறோம். அந்த தெளிவுல இருந்து ஒவ்வொரு பொருளோட நமக்கு ஒரு முடிவு ஏற்படுகிறது. இந்த பொருள் இத்தன்மையானது, அந்த பொருளை இந்த அளவில் இந்த முறையிலே தான் நாம் உபயோகிக்க வேண்டும், அதனால இன்ன பயனுடையது, இன்ன தீமை உடையது, இன்ன நன்மை உடையது என்று ஒவ்வொரு பொருளும் நமக்கு தெரிந்த அளவில் ஒரு முடிவு இருக்கிறது நமக்கு. இப்ப பாருங்க இந்த வரிசை: விளைவு, அனுபோகம், அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. 10 கட்டமாக அந்த உணர்ச்சியிலே இருந்து மனநிலை 10 கட்டமாக உயர்கிறது. சென்சேஷன், ஃபீலிங், ஜீல், எஃபோர்ட், ஆக்ஷன், ரிசல்ட், என்ஜாய்மெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ், ரிசர்ச், ரியலைசேஷன் அண்ட் கன்க்ளூஷன். அது ஃபீலிங்ல இருந்து அந்த ஜீல், தேவை, நீடு, ஃபீலிங், நீட், ஜீல், ஆக்ஷன், ரிசல்ட், என்ஜாய்மெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ், ரிசர்ச், ரியலைசேஷன் அண்ட் கன்க்ளூஷன். இந்த 10
படித்தளமாக மாறி மாறி வந்து கொண்டே இருக்கக்கூடிய மனநிலை, இந்த 10 நிலைகளும் சேர்ந்து ஒன்று கூட்டி ஒரு பெயர் வச்சா அதுதான் மனம். அறிவு உயிரிலே இருந்து இப்படி 10 தளமாக ஒவ்வொன்றாக உயர்ந்து 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 செயல்பட்டு கொண்டிருக்கிறதே நம்முடைய வாழ்க்கையில. இங்கதான் மனம். அப்ப இதுவரையில எந்தெந்த பொருளோடு எந்தெந்த முறையில நான் அனுபவிச்சோமோ அந்தந்த அளவுல தான் நம் மனம் அதற்கு முடிப்பு வச்சிருக்கு. இன்பமோ துன்பமோ அனுபவித்த அளவுக்கு அதுல ஒரு மதிப்பு, வெறுப்பு, விருப்பு இவைகளெல்லாம் உண்டாகிறத பார்க்கிறோம். ஆகையினால ஏதோ ஒருவர் அதை வெறுக்கிறார், அதை விரும்புகிறார் என்று தூக்கு தொகையாக பார்த்து அது அவர் பேர்ல குற்றம் சொல்றோம். நாம் உணர்ந்து கொண்டோமானால் அவர்கள் அந்த நிலையில வந்திருக்கின்றார்கள். அந்த நிலையில அதை தவிர அவர்களால் செய்ய முடியாத இருக்கிறார். அவர்களுக்கு எந்த அளவுல உதவ முடியும் அதுதான் நாம் செய்ய வேண்டும். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எவ்வளவுதான் திறமைசாலியாக இருந்தாலும் மற்றவனை மாற்றிவிட முடியவே முடியாது. கேரக்டர் அது ஏற்கனவே பன்னெடுங்காலம் கருவமைப்பு, ஆகாரம், காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பல ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம் என்ற 16 வகையில இது வரையில வந்த அனுபவ தொடராக ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நிலையில இருக்கான். அதை மாற்றிவிட வேண்டும் என்று நாம் நினைச்சுக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொருவரும் பிறரை மாற்றி நமக்கு ஒத்தவர்களாக மாற்றிடணும். அவங்க இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இன்னதான் செய்யணும், இன்னதான் செய்யக்கூடாது, இன்னது உணரணும், இன்னதை மதிக்கணும், இன்னதை வெறுக்கணும், இன்னதை விரும்பணும் என்று நாம் நினைக்கிறோம். அது பொருந்தாது. அப்படி இல்லாம ஒவ்வொருவருக்கும் அறிவு இருக்கிறது, தேவை இருக்கிறது, முயற்சி இருக்கிறது, பழக்கம் இருக்கிறது, இயல்பு இருக்கிறது, கருத்து இருக்கிறது. அவர்கள் அது வழியே தான் செல்வார்கள். அதை பொருந்தா முறையில் நாம் ஒரு எல்லையில இருந்து பார்க்கிற போது அது பொருந்தாது இருக்கும். ஏனால் அவன் செய்யறது தப்புன்னு சொல்லும். ஆனால் அந்த நிலையிலேயே நாம் நின்று பார்க்கக்கூடிய நிலையில அது தப்புன்னு சொல்ல முடியாது. தவறு என்று உணர்வது கூட தவறாக இருக்கலாம் சில சமயத்தில். ஆகையினால அது மாதிரி விருப்பு வெறுப்பு என்ற அந்த வேகத்தை, மனோவேகத்தை ஒரு கட்டுப்படுத்தி கொண்டு ஆராய்ச்சிக்கு கொண்டு வந்து ஒவ்வொரு உயிர் மீதும் மதிப்பை வைத்து பார்த்தோமே ஆனால் அந்த உயிர்படும் பாடு அந்த நேரத்தில் அதை விட வேற செய்யவே முடியும். அதற்கு நான் எந்த அளவில் உதவ முடியும்? முடிந்தால் உதவ வேண்டியது. திருத்திவிட வேண்டும் என்று நினைக்கிறது அது முடியாத காரியம். அந்த நேரத்தில் பயத்தினாலேயோ அல்லது சூழ்நிலையினாலேயோ ஒரு ஒரு செயல்ல மாற்றம் காணலாமே தவிர ஆனால் திருந்து விட்டதாக ஆக அவர்கள் அறிவு உயர்வதற்கு, அவர்களாக அதை உண்மையை தெரிந்து கொள்வதற்கு உதவ முடியுமானால் அதுதான் செய்ய முடியும். ஆகவே உலகத்துல ஒருவரையும் ஒருவரால் திருத்தி விடவே முடியாது. ஏனென்றால் அந்த மனநிலை எங்கே இருக்கிறது, எந்த அளவில் இருக்கிறது என்பது புரிந்து கொள்வது முடியாத காரியம். ஆகாயத்துல பறவை பறக்கிறது. பறவையினுடைய காலடியை ஆகாயத்தில் பார்க்க முடியாது. அதுபோல ஒருவருடைய மனநிலையை இன்னொருவர் உணர்வது முடியாது. இந்த உண்மை உணர்ந்து விட்டால் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய மதிப்பு அளித்து அவரவர்களாக இருக்கின்றார்கள். அந்த அளவுல வளர்ந்த நிலையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அது எந்த அளவுல நாம் பயன் கொள்ள முடியும், அவர்களுக்கு அவர்கள் பயன்பட நான் என்னாலே என்ன செய்ய முடியும். இந்த அளவில் நிற்கிற போதுதான் நாம் அமைதியாக இருக்க முடியும், வெற்றியாக வாழ முடியும், பிரிக்ஷன் இல்லாத, பிணக்கில்லாம வாழ முடியும். இதுக்கு இந்த உண்மை பொருள் எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் ஒரு மௌனம் ஏற்றும் போது ஒரு கவி எழுதின போது, குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே, குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம். பழைய சமுதாயத்துல என்னுடைய அன்னையார் உப்பில்லாத பண்டம் செய்து அதை தான் சூரியனுக்கு படைக்கணும் என்றதாக செய்துக்கிட்டே வந்தாங்க. எனக்கு வந்த மனைவியும் அதை பார்த்து அதே போல செய்ய ஆரம்பிச்சாங்க. என்னம்மா என்று கேட்டா, இதுதான் அம்மா சொல்லி கொடுத்தது, அப்படித்தான் செய்யறாங்க, செய்ய சொன்னாங்க, அவ்வளவுதான். அப்போ உப்பில்லாத செய்தது குற்றம் என்று அவளை சொல்லி என்ன பிரயோஜனம்? இது நீண்டு வந்த சமுதாயத்துல அந்த தொடர் வந்திருக்கு. அதுபோல பார்த்தோம்னா பல குற்றங்களுக்கு நீண்டு வந்த சமுதாயத்திலே உள்ள பழக்கத்தின் அடிப்படை.
அந்த கருத்தாலும் செயலாலும் தேவையற்ற ஒரு காலத்திலே தேவையாக இருந்து தொடர்ந்தது, தேவையில்லாத காலத்துல பழக்கத்தினாலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதுல இருந்து விடுவித்துக் கொள்வதற்கு வேண்டிய அறிவு தெளிவும் துணிவும் இல்லாதனால, சூழ்நிலையும் இல்லாதனால, மற்றவர்களெல்லாம் ஒத்துக்கொள்ள மாட்டார்களே என்ற ஒரு மன பிணக்கினால பழக்கமே ஒட்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மனித வாழ்க்கையில பார்த்தா பழக்கத்தினால ஏற்பட்ட பதிவுகள் தான் பாரமாக இருக்கிறது, எண்ணத்தாலையும் சரி செயலாலையும் சரி. இனி வருங்காலத்துல அறிவு ஒளி பெற்று அந்தந்த இடத்திலே மக்கள் கூடி அந்த எந்த சடங்கு சம்பிரதாயங்கள் நமக்கு தேவை, நாம் வாழ்க்கைக்கு என்ன வேண்டும், மனித உள்ளம் என்ன, மனிதனுடைய பிறப்பினுடைய பெருமை என்ன, அதை அடைவதற்கு என்ன செய்யணும், அதற்காக எந்தெந்த காலத்துல எந்தெந்த சடங்குகள் சம்பிரதாயமாக வந்தன, இன்று என்ன தேவை என்று தேவையில்லை என்று உணர்ந்து அதை திருத்தி கொண்டோமானா சரி. பொல 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 பொண்ணு தேவையில்லாதெல்லாம் கொட்டி மூடும், தேவை உள்ளது, அதாவது ஆறுன புண்ணுல இருக்கக்கூடிய பக்கு உதுந்துற மாதிரி உந்துரும். இப்ப ஆறுன பிறகு கூட பேஸ்ட் போட்டு ஒட்டி வச்சுக்கிறோம் நாம. அதுதான் இன்னைக்கு உள்ள பழக்க வழக்கங்களால இருக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள்ல நாம் ஒட்டி இருப்பது. இந்த மாதிரியான உணர்வு, உண்மை உணர்வு ஏற்படத்தான் நம்முடைய வாழ்க்கையை பற்றி தெளிவாக இருக்க முடியும். அதுதான் ஞானம் என்பது, மெஞ்ஞானம் என்பது கூட. ஞானம் என்றதால் பொதுவான அறிவுதான். அது மெஞ்ஞானம் என்ற போது மெய்ப்பொருள் உணர்ந்த, முழுமையை உணர்ந்த அறிவு. அந்த அறிவுல ஒரு படி இறங்கி போறோம், மேல இருந்து கீழே போறோம். படி இருக்கிறது என்று தெரிந்து கால வைப்பதற்கும், அந்த படி இருக்கிறது தெரியாமலே கால வைப்பதற்கும் எப்படி இருக்கும்? இதுதான் அறிவின் விளக்கத்தோட வாழ்வதும் அறிவின் விளக்கம் இல்லாத வாழ்வதும். அவ்வளவு பேர் இருக்கிறோம், இங்க வெளிச்சமே இல்லைன்னு வச்சுங்க, எங்க யார் இருக்கிறாங்கன்னு தெரியல, எவ்வளவுதான் உஷாரா போனாலும் இடிச்சு கொள்றோம். ஆனால் ஒரு விளக்கு கொளுத்தி வச்சுட்டா யார் எங்க இருக்காங்க பார்த்து போறோம். இது போலதான் அறிவு நம்ம வாழ்க்கையில தெரிந்து செல்லுதல். நண்பர்களே, இந்த உலகத்துல தேவையானது அறிவு விளக்கம் தான். அறிவு விளக்கம் உண்மை விளக்கத்தை ஒட்டி போறோம். பழைய கால சம்பிரதாயங்கள்ல இந்த அறிவை வளர்ப்பதற்காக பக்தி மார்க்கம் என்று வந்ததே, அந்த பக்தி மார்க்கம் என்ற முத்திரையின் கீழே அந்த இருட்டறையில கொள்ளையிடுபவர்கள் பலர் கூடி மத்தியில நான் தான் உன்னை நடத்துறமே தவிர நீயா போறதுக்கு வழி இல்லைன்னு தடுத்து 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 அந்த தடுத்த இடத்துல நிறுத்துவதற்காக கற்பனைகளை எல்லாம் சேர்த்து 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 ஒவ்வொரு மனிதனையும் உண்மையை உணர முடியாத மயக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மயக்கத்திலிருந்து தெளிய முடியாத தனி மனிதன் தவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தனி மனிதன் தவிப்பில இருந்து தன்னை உய்வித்துக் கொள்வதற்கு உண்மை உணர்வு வேண்டும். அந்த உண்மை உணர்வை அளிப்பதற்கு நாம் ஏற்படுத்தி கொண்ட ஒரு நல்ல ஒரு இயக்கம்தான் மனவளக்கலை என்று கூறி, இந்த மனவளக்கலையின் மூலமாக முழுமையாக மனதின் தன்மை, அறிவின் தன்மை, உடலின் தன்மை, உயிரின் தன்மை, இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்க பஞ்சபூத தன்மை, அவர்களோடு நாம் தொடர்பு கொண்டால் எப்பொழுது எப்பொழுது என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்றதெல்லாம் உணர்ந்து, அந்த உணர்ந்த நிலைக்கு தக்கவாறு சிந்தித்து சிந்தித்து செயலை சீர்திருத்தி கொண்டு வரும்போது நாம் ஒவ்வொருவரும் விஞ்ஞானிகளாக, மெஞ்ஞானிகளாக, கர்மயோகிகளாக நாம் வாழ முடியும். அத்தகைய வாழ்வின் எல்லையை நோக்கித்தான் ஒவ்வொருவரும் சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் கூட வீணாக்க வேண்டாம், ஒரு நிமிடம் கூட வீணாக்கவே வேண்டாம். சிந்தனையோடு செயல்படுவோம், செயலிலே சிந்தனை செலுத்துவோம், ஒவ்வொரு செயலும் செம்மை பெறச் செய்வோம். சில சமயத்துல பல சூழ்நிலையில உள்ள மக்களுக்காக ஒரு காரியத்தை, வேண்டா காரியத்தை கூட செய்ய வேண்டியதாக இருக்கும். அந்த இடத்துல இன்னதுக்காக இன்னது செய்ய வேண்டியது இருக்குது. செய்யாத போனால் இருக்கக்கூடிய சிரமத்துக்கும் செய்தா ஏற்படக்கூடிய விளைவுக்கும் வேறுபாடு கண்டு எது நல்லதோ அந்த இடத்துல அதை ஒத்துக்கொண்டுதான் செய்யணும். நான் விரும்புவதுதான் செய்யணும்ன்றது கூட இல்லை, விரும்பாதது கூட சில இடங்கள்ல மக்களுடைய நன்மைக்காக, பிறருடைய மனநிலைக்காக செய்ய வேண்டியது இருக்கும். அந்த இடத்துல அந்த காரணத்தை கண்டுபிடித்து மனதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன், ஒரு உள்ளுணர்வுல ஒரு நீதி உணர்வை ஏற்படுத்தி கொண்டு தான் அந்த காரியத்தை செய்ய வேணும் என்று கூறி, இந்த சிந்தனையில உங்களை எல்லாம் ஆழ்த்தியதுல நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு இன்பம் மனிதன் பெற்றானையானால் அது எல்லாருக்கும் பரவ வேணும் என்பது இறை உணர்வு உள்ளே இருந்து ஊக்கி விட்டு கொண்டே இருக்கிறது. மலர் மலர்கிறது,
மனம் உள்ளே இருந்த மனம் வீசிக்கொண்டே இருக்கிறது. அந்த மலர் அந்த மனத்தை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. யாருக்காக மலர்ந்தது? எல்லாருக்காகத்தான் மலர்ந்தது. அதே போன்று அறிவின் விளக்கம் எங்கே மலர்ந்தாலும் அது உலகம் முழுவதும் யான் பெற்ற இன்பம் உலகம் உய்யட்டும், உலகம் முழுவதும் அனுபவிக்கட்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு உள்ளத்திலும் வரும். அம்மாதிரி விரிந்த மனப்பான்மையிலேயே நம்மை வைத்துக் கொள்வதற்கு, அந்த நிலைக்கு வருவதற்கு இந்த மனவளக்கலை ஒவ்வொரு கட்டங்கட்டமாக உங்களை அழைத்துக் கொண்டே செல்லுகிறது. ஆனால் சிந்தனை விட வேண்டாம். ஒரு பற்றுதலோட, சாதாரணமாக மூட பற்றுதலோட இருட்டறையில போறது போல போக வேண்டாம். ஆராய்ந்து பாருங்கள். எந்தெந்த இடத்துல உங்களுக்கு பொருத்தம் இல்லையோ அந்த பொருத்தம் உண்டாகிற அளவுக்கு சிந்தனை செய்து 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 அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க. அதன் பிறகு மேற்கொண்டு நடங்க. இந்த முறையில ஒவ்வொருவரும் அறிஞர்களாக, மெஞ்ஞானிகளாக, கர்மயோகிகளாக வாழ வேண்டும். அப்படி வாழ்வதற்கு அது ஒரு இயக்கம். மற்றவர்களை எல்லாம் ஊக்குவித்துக் கொண்டு இருப்பதற்கு வேண்டும் அல்லவா? அந்த இயக்கம்தான் உலக சமுதாய சேவா சங்கம் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.